இதெல்லாம் நம்ம இவரு மாணிக் தாக்கூர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? தகவலாவே எடுத்துக்கலாமா? கமாண்டாவே எடுத்துக்கலாம்? கூட்டத்துல அட்டன் பண்ணவங்க யார் சொன்னா, எங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கூட்டத்துல அட்டன் பண்ணவங்கள்டே நான் பேசினேன். என்னென்ன நடந்ததுன்னு உட்பட சொன்னாங்க. வந்த உடனே உட்கார்ந்த உடனே மல்லிகார்ஜுன கார்கே, நான் என் ட்விட்டர்லயே பதிவு பண்ணிருப்பேன், உங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு எல்லாரையும் பார்த்துக்கணும். கூட்டணி பத்தி பேசுறதுக்கும் எவ்வளவு தொகுதி ஆட்சியில் பங்குன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு தான் மல்லிகார்ஜுன கார்கே ஆரம்பிக்கிறாரு. ராகுல் பக்கத்துல உட்காந்துருக்காரு. அவரும் பிடிச்ச ரைட் லெஃப்ட் வாங்குறாங்க. அப்புறம் இனிமேல் எல்லா இது நீங்க கூட்டணி சொல்லுங்க, திமுகவுக்கெல்லாம் வேணான்னு சொல்றோம்னா கை தூக்குங்க. யாரும் கை தூக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் தனித்தனியா கேட்டப்போ நாங்க டிஎம்கே ஓகே, கூடுதல் தொகுதி கேட்கணும், ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலை எதுவோ போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. நேரா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனியா கவனிப்பு நடந்து அனுப்பிச்சு விட்டாங்க. நேரா வந்தோடனே காலையிலே ட்வீட் போடுறாங்க, கூட்டணியில் ஆட்சி பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேணும்னு. அப்ப இதுனா கணக்கு மாணிக் தாக்கூர் விடாம பேசிட்டு இருக்காரு. நேற்று கூட தளபதி மேலையா நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்குது. தளபதினா இந்த தளபதி இல்லை, கோ தளபதி மேலையா நடவடிக்கை எடுக்கலான்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ராகுலுடைய ஆசி இருக்கிறது. ராகுலுடைய ஆசி இல்லைன்னா இவர்கள் இப்படி பேச முடியாது அப்படின்றதான் யதார்த்தம்.